உடம்புக்கு ரொம்ப சத்தான கருப்புளுந்து சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு நான் கடாயில் 150 கிராம் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 150 கிராம் பருப்புக்கு நான் 300 கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி ஊற்றி ஒரு 3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். ஃபைனலாக நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 கப் அரிசி பருப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 20லேருந்து 25 அளவுக்கு பூண்டு பல்லுமே சேர்த்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு எவ்வளோ தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரும்போது, அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன். அந்த துருவின தேங்காயுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2, 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்து வந்துருச்சு சாப்பாடு. இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக முட்டை குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு எதுனாலுமே செஞ்சுக்கலாம். இது வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது போல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.